ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்து செகண்ட் பார்ட் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஏது அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து புரியும். ஸோ நான் வந்து லாஸ்ட் இதில் ஸ்டாப் பண்ணணும், அதுக்கப்புறம் இதில் கண்டினியூ பண்ணுறேன். ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க என்கிட்ட இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள ஸ்டோரிஸ் வந்து கண்டினியூ ஆகும் பாருங்கள். டாக்டர் வந்து வந்தாங்க, எங்கள் வீட்டில் வந்து கிளம்பி வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு, ஏன்னா அன்றைக்கி ரிசல்ட் வரும்னு சொன்னனால அன்றைக்கே வந்துட்டாங்க. வந்துட்டு என்னை அப்பா தங்கச்சி மட்டும் வந்திருக்காங்க. அம்மா இங்கே வீட்டில் இருந்தாங்க. நான் இங்கே வந்துட்டேன்னு டிஸ்சார்ஜ் ஆகி வந்தால் என்ன பார்த்துக்கணும், சாப்பாடுலாம் ரெடி பண்ணணும். பட் அப்பாவும் தங்கச்சி அங்கே வந்தாங்க. அப்போ டாக்டர் அவங்க பக்கத்தில் வச்சு என்னையை வச்சு பொறுமையாக சொன்னாங்க. நான் இது வரைக்கும் பார்த்த பேஷண்ட்ஸில் 99% பீப்புளுக்கு எல்லாருக்குமே ஃபஸ்ட் டோஸ் ஒர்க் அவுட் ஆகலை, செகண்ட் டோஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது இல்லாமல் ஒரு 3 பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் டியூப் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன், செகண்ட் டோஸும் ஒர்க் ஆகாமல் டியூப் எடுக்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு மனுஷா. பட் இருந்தாலும் உனக்கு நிறைய ஹோப் இருக்குது, சான்சஸ் இருக்குது, நீ வந்து நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத அப்படின்னு என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. உனக்கு சின்ன வயசு தான் ஆகுது, இன்னும் 30 எல்லாம் தாண்டலை, உனக்கு நிறைய ஹோப் இருக்குது. ஒரு குழந்தை இருந்தாலாச்சும் நம்ம உடனே டியூப் எடுத்து தள்ளிடலாம், இன்னும் ஒரு குழந்தை இன்னும் ஆகலை. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம், செகண்ட் டோஸ் கொடுத்து ஒர்க் ஆகுதா ஆகலையான்னு அப்படின்னு. செகண்ட் டோஸ் எடுத்தால் கண்டிப்பாக வந்துட்டு 3 நாளில் அகைன் வந்துட்டு நமக்கு ரிப்போர்ட் தெரிஞ்சிடும். அதுக்கு ஒரு 5 நாள் வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் டாக்டர்கிட்ட அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, என்னோட பேரண்ட்ஸ்கிட்டையும் என் ஹஸ்பண்ட்கிட்டையும், இவளோட கண்டிஷனுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து ஈஸியாக இவளோட உடம்புல அடுத்தடுத்து நடக்கும். பட் 75% ஹெல்த்தியான ப்ரெக்னென்சிக்கு இவளோட பாடி வந்து ஓகே. பட் சேம் டைம் 25% அகெயின் எக்டோபிக் ஆகுறதுக்கும் இவளுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 6 மந்த் கண்டிப்பாக கேப் விட்டுட்டு நம்ம நிறைய வந்து சின்ன சின்ன கொஞ்சம் விஷயங்கள்லாம் பண்ண, டெஸ்ட்டாக இருக்கட்டும், இதுன்னு கொஞ்சம் சொன்னாங்க, அதெல்லாம் பண்ணிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி என்னையும் கன்வின்ஸ் பண்ணி செகண்ட் டோஸ்க்கு என்கிட்ட வந்து ஓகே சம்மதம் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. அன்றைக்கே எனக்கு நைட்டு செகண்ட் டோஸும் கொடுத்தாங்க. அப்போ நான் டாக்டர்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் கொடுத்தேன், டாக்டர் நான் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறேன், பட் எனக்கு கண்டிப்பாக செப்பரேட் ரூம் வேணும், என் ஹஸ்பண்ட் கூட நான் இருக்கணும், என்னால் இந்த வார்டில் இருக்க முடியல, ஆல்ரெடி நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன், இது என்ன இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ் ஆகுது. நான் ஒரு கொஞ்சம் அழுததை வந்து ஓகே உனக்கு நான் ரூம் தரேன், பட் அங்கே ரூமுக்கு போனதுக்கப்புறம் ஏதாவது பெயின் இருந்தால் அப்போவே நீ கீழே உடனே நர்ஸை விழிச்சு கூப்பிட்டு சொல்லிட்டு வந்துடணும் அப்படின்னு. அப்புறம் செகண்ட் டோஸ் எடுத்த சந்தோஷத்தில் 1 hour பார்த்தாங்க, 2 hours பார்த்தாங்க, எந்த பெயினும் இல்லைன்னு சொல்லிட்டு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நானே ஹஸ்பண்ட் கூட ஜாலியாக இருந்தேன், ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணேன். பட் ரூம் ஷிஃப்ட் ஆனால் 1 மணிக்கூருக்கு அப்புறமா எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆச்சு, பயங்கரமான பெயின். ஏன்னா செகண்ட் டோஸ் எடுத்திருக்காங்க. அப்போ நான் நினச்சிட்டு டியூப் வந்து அவ்வளோதான் போல போச்சு, இதோட முடிஞ்சு எல்லாம் வெட்டி எடுக்க வேண்டியதாக ஆப்ரேஷன் பண்ணி அப்படின்னு நினச்சேன். பட் உடனே வந்து நர்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி பெயின் இருக்குன்னு சொன்னால் அகைன் என்ன ரூம் கேன்சல் பண்ணி அகைன் என்ன டெலிவரி வார்ட்லேயே கொண்டு போட்டாங்க. அங்கே போட்டதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து பெயின்குள்ளே இதெல்லாம் இன்ஜெக்ஷன்ஸு மெடிசன்ஸ் வந்து எனக்கு ட்ரிப்பில் வந்து ஏறிட்டே இருந்துச்சு. அப்போது டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, இது வந்துட்டு டியூப் உடஞ்சதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை, நார்மலாக உன்னோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த இப்போ நம்ம கன்சீவ் ஆயாச்சுன்னா என்னதான் இருந்தாலும் வேறையும் கொஞ்சம் இதெல்லாம் ஃபார்ம் ஆகும் யூட்ரஸில். உங்கள் டியூப்பில் தான் பேபி ஃபார்ம் ஆனாலும் யூட்ரஸில் வேறு கொஞ்சம் விஷயங்கள் வந்து ஃபார்ம் ஆகும், அது எல்லாம் தான் உனக்கு வந்து இப்போ வெளியே வந்துட்டுருக்கு. அது வெளியே வரனால அந்த ப்ரெஷர்னால உனக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நைட் அந்த இன்ஜெக்ஷன் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பெயின் அப்படியே மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே அகைன் ஈவினிங் வந்து உனக்கு பெயின் இல்லைன்னா நான் மறுபடியும் ரூமுக்கு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு எந்த பெயினும் இல்லை, என்னை ரூமுக்கு அனுப்பிட்டாங்க. நம்ம ஃபேமிலி நம்ம கூட இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு தைரியமாகவும் இருக்கும், அந்த மாதிரி தைரியமாகவும் இருந்தால் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் 3வது நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்த டே வந்து எனக்கு அகைன் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. 4வது நாள் வரும்போது ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரிப்போர்ட் 2 மணிக்கூரில் வரும்னு சொன்னாங்க. பட் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டே இருந்து பயந்துக்கிட்டு என்ன நர்ஸை கூப்பிட்டு சிஸ்டர் வந்துடுச்சா ரிப்போர்ட் வந்து இல்லை இப்போ டாக்டர் வருவாங்க, டாக்டரே வந்து நேரடியாக சொல்லுவாங்கப்பா, நாங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு ஃபைனலி டாக்டர் வந்து வந்தாங்க. கதவு திறந்துட்டு நர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. நினச்சேன் அவ்வளோதான் போச்சு போல, நர்ஸோட வந்திருக்காங்க, இப்போ தூக்கிட்டு போ ஆப்ரேஷன் தான் அப்படின்னு நினச்சேன். பட் டாக்டர் வந்ததை சிரிச்சுக்கிட்டேன், மனுஷா நான் சொன்னேன்லாம் வாங்கிட்டேன், 99% உனக்கு சான்ஸ் இருக்குது, இதிலே போயிடும் அப்படின்னு. அதே மாதிரி போயிடுச்சு. இப்போ வந்து ஹெச்சிஜி லெவல் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க பாருங்கள். சந்தோஷத்தில் வந்து ஹாப்பி டியர்ஸ் எல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ தான் அப்படியே கறக்குறேன்னு அழுது. என் ஹஸ்பண்ட் கேட்குறேன் எதுக்கு அழுறேன்னு. சந்தோஷத்தில் அழுறேன்ப்பா, கடைசியில் என்னதான் கஷ்டத்தை நான் அனுபவிச்சாலும் கத்திப்படாமல் நான் வந்துட்டு சேஃப் ஆகிட்டேன். ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தில் போகாமல் நான் எஸ்கேப் ஆகிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் அன்றைக்கே வந்து ஒரு ஈவினிங்குள்ளே என்ன டிஸ்சார்ஜ் அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு எனக்கு சொன்னாங்க, என்ன தான் வந்து டியூப்ல இருந்து இப்போது இது ஹெச்சிஜி லெவல் டிக்ரீஸ் ஆக ஆரம்பித்தாலும் டியூப்பில் அந்த மாஸ் வந்து அப்படியே இருக்கும். அது வந்து நாளாக தான் அப்படியே சுருங்கி அது அப்படியே ப்ளீடிங்கில் அப்படியே போயிடும். ஸோ அது வரைக்கும் வந்து ஒரு 3 months ரொம்ப கஷ்டமான எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நல்லாவே வந்து ரெஸ்ட் எடுக்கணும், ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும், எக்ஸசைஸ் ஒர்க்குன்னு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டுட்டு வீக்லி வந்து செக்அப் வர சொல்லுவாங்க. எதுக்காக
அந்த ஸ்கேன் பார்ப்பாங்க எந்த அளவுக்கு அந்த மாஸ் வந்து கம்மியாகிட்டே வருது, அப்படி அதோட சைஸ் எவ்வளோ சுருங்கிட்டே வருது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ப்ளஸ் வந்து என்னோட ஹெச்சிஜி லெவலும் எல்லா வீக்கும் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வரணும் அப்படின்னு. எப்போ ஒரு வழியாக 10வது நாள் என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. வெளி உலகத்தை பார்த்து எப்பா இனிமேல் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. என்னதான் ஒரு குழந்தை லாஸ் ஆனாலும் நான் சேஃபாக இருக்கிறேன்ல, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அடுத்த டைம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அப்படியே வந்தாச்சு. பட் ஹாஸ்பிட்டல் பில்லும் எப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 55,000 கிட்ட வந்துச்சு. பட் எங்கள் வீட்டில் இருந்து பரவாயில்ல, ஏதோ பெருசாக ஏதோ நடக்க வேண்டியது இந்த ஒரு இதோட போச்சுதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் என்ன பாசிட்டிவாக இது பண்ணாங்க. ஸோ ஃபைனலி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எவ்ரி வீக் நான் வந்து டெஸ்ட்டுக்கு போயிடுவேன், அந்த ஹாஸ்பிட்டல் செக்கப் போயிடுவேன். கரெக்டாக ஒரு டிசம்பர் எண்டு வரும்போது தான் எனக்கு என்னோட பாடியிலேருந்து அந்த டியூப்பில் இருந்த மாஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து போனது. ஆக்சுவலாக நவம்பர் 1 நான் டிஸ்சார்ஜ் ஆனேன். எனக்கு டிசம்பர் லாஸ்ட்டில் தான் எனக்கு அந்த மாஸ் வந்து ஃபுல்லாக சுருங்கி எல்லாமே கிளியர் ஆகி, யூட்ரஸ் எல்லாமே கிளியர் ஆகி அகைன் நான் ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு வந்தது அப்போ தான். நினச்சிக்கிறது நான் வந்து இந்த மாதிரி 3 டைம் இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு கடவுளே இல்லை, கடவுளே வேண்டான்லாம் நினச்சி ஒதுங்கவே இல்லை. நான் வந்து எனக்கு இந்த 3 அபார்ஷன் நடந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கடவுளுக்கு உள்ள பாண்டே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் யாருமே பார்க்காத மனுஷாவோட இன்னொரு வீக்கான ஒரு சைடு இருக்குது. அதை நான் கடவுள்கிட்ட மட்டும் தான் வந்து காமிச்சிருக்கிறேன். மற்றவங்க முன்னாடி அழுதுட்டு இது பண்ணிவிட்டு அதில் எந்த ஒரு யூஸும் இல்லை. நான் கடவுள்கிட்ட வந்து என்ன ஒரு கஷ்டம்னாலும் நான் அதை ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அவங்க கூட தான் எனக்கு அதிகமாக என்னோட அழுகையும் என்னோட கஷ்டமும் நேராக வந்து நான் மனசை திறந்து நான் ஓப்பனாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே கிடையாது. சீரியஸ்லி நான் ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறேன், வீடியோலாம் போடுறேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்படிலாம் எனக்கு யாருமே கிடையாது. என்னோட கஷ்டமாக இருந்தாலும் என்னோட ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸாக இருந்தாலும் நான் என் ஹஸ்பண்ட், என் ஃபேமிலி இவ்வளோ தான் எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி இந்த சர்க்கிள்குள்ளே தான் இருக்கிறேன். பட் இருந்தாலும் என்னோட கஷ்டத்தை நான் கடவுள்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன். 3 அபார்ஷன் நடக்குதுங்கிறது என் விதியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. பட் எண்டில் எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு இருக்கலாம்ல, அதை நான் வந்து எதிர்நோக்கி அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஹாப்பியாக நான் வந்து ஹெல்த்தியாக இருக்க ட்ரை பண்ணணும். இப்போது நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் டேவே ஹாஸ்பிட்டல் போயிருங்க. நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து ஸ்கேன் சீக்கிரமாக எடுத்தனால எனக்கு அபோர்ஷன் ஆகிடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் தப்பான ஒரு விஷயம். அப்படிலாம் ஆகவே ஆகாது. நமக்கு ப்ரெக்னென்சி லாஸ் ஆகுதுன்னா ஏதாச்சும் நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கணும், இல்லை வந்து ஸ்பெர்ம் வந்து ஹெல்த்தி இல்லாமல் இருக்கணும், இல்லை எக்கோட குவாலிட்டி கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு அபோர்ஷன் நடக்கும். 10 பேரில் 4 பேருக்கு அபோர்ஷன் நடக்கிறது நார்மல்னு டாக்டர்ஸே வந்து சொல்கிறாங்க. அப்படின்னு ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்சதும் அப்போவே அடுத்த நாளே போய் வந்து டாக்டரை பாருங்கள், பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதிலே வந்துட்டு டாக்டர்ஸ்க்கு ஓரளவு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் கூட கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ வச்சு 60 நாள் 70 நாளைக்கு அப்புறம் போனோம்லாம் இருக்காதிங்க. பழைய காலம் மாதிரி இல்லை. இப்போ இந்த காலத்தில் நிறைய அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. நமக்கு ஏதாவது தப்பாக இருந்தால் கூட ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சி நம்மளை காப்பாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் எக்டோபிக் ஆன டைமில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த அக்காவை தெரியும். பட் எங்களுக்கு உள்ள நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அந்த அக்கா வந்துட்டு அவங்களோட செகண்ட் ப்ரெக்னென்சியா ஃபஸ்ட் ப்ரெக்னென்சின்னு எனக்கு கிளியராக தெரில. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி எக்டோபிக் ஆகிருந்திருக்கு. அது தெரியாமல் அவங்க பேரண்ட்ஸ்க்கு அதோட அவேர்னஸ் இல்லை. கன்சீவ் ஆகிருக்காங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் டாக்டர் போய் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேயோ வெளியே போன இடத்துல டியூப் வெடிச்சிருக்கு. அது எதனாலன்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் அந்த அக்கா வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த ஆண்டி வந்து என்னோட வீடியோலாம் எதுலேயோ பார்த்துட்டு இல்லை யார் மூலமாக இதை தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, பொண்ணு வந்து ரொம்ப லக்கி, அவள் வந்து இதுலேருந்து தாண்டி வந்துட்டா, எப்படியோ கடவுள் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு. ஸோ நான் இந்த மாதிரி விஷயங்களை வீடியோ போடுறதுக்கான மெயின் விஷயமே வந்துட்டு மெயின் ரீசனே எங்கேயோ இது மாதிரி அவேர்னஸ் இல்லாமல் ஏதோ ஒருத்தங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு வீடியோ போய் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான். யாராக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு அது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக ப்ரைவேட்டில் தான் போய் பார்க்கணும், இல்லை கவர்மெண்ட்டில் கூட இப்போ எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. தயவு செஞ்சு போய் இந்த பழைய காலத்து ஆளுங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படியே இருக்காமல் சீக்கிரமே போய் டாக்டரை பாருங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. இந்த முக்கியமான விஷயம், என்னோடய 3 அபோர்ஷன்ஸ்க்கு அப்புறமும் நான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிலேருந்து சேர்த்து வச்சிருந்த என்னோடய ப்ரெக்னென்சி கிட்டாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப சேஃபாக வச்சுருந்தேன். தனியாக எப்போவாது ஏதாவது ஒரு ஃபீல் வரும்போது எடுத்து பார்ப்பேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். நமக்கு என் கையில் அந்த குழந்தை கிடைச்சா தான் ஹாப்பின்னு இல்லை, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு அது ஒரு இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு கிரேட் மெமரிஸாக தான் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் அதெல்லாம் வச்சுட்டே இருந்தேன். பட் என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, எதுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற, எல்லாம் வேண்டாம் அப்படின்னு. பட் இந்த டைம் இந்த 3rd ப்ரெக்னென்சி அபார்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு நான் எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டுட்டேன். வேண்டாம், இது வந்து எனக்கு என்ன சொல்கிறது, ஓகே ஸ்வீட் மெமரிஸ் தான், அது என்னோட ஹார்ட்டில் இருக்கட்டும். பட் இதை வந்து பார்த்து இதனால் என்றைக்கோ ஒரு நாள் நான் வேதனைப்பட மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் வந்து
வேஸ்ட்டில் போட்டுட்டேன். கண்டிப்பாக இது எதுவுமே ஏதாவது சின்ன ஒரு விஷயத்தில் கூட சின்ன ஒரு இதில் கூட என்னை வந்து இது அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் ரொம்ப பாதுகாத்து வச்சுருந்த எல்லா கிட்டேயுமே வந்து எல்லா ப்ரெக்னென்சி கிட்டுமே நான் வந்துட்டு எரிச்சே போட்டேன். எதுவுமே வேணாம், ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லா கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு நல்லது வந்து நடக்கும். அந்த மாதிரி என் லைஃப்லேயும் இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் இனி ஒரு நல்லது நடக்கும். அதுக்கான வெயிட்டிங்கில் பேஷன்ஸோட அமைதியாக ஹாப்பியாக இருப்போம். அதனால் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எடுத்து போட்டேன். இது எனக்கு சும்மா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராமாலெல்லாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க. பழசெல்லாம் எடுத்து தூக்கி போடுங்க. ஒரு நாள் நமக்கு லைஃப்பில் ஆட் ஆகுறது கண்டிப்பாக வந்துட்டு பழசை நினச்சி கவலைப்படுறதுக்காக இல்லை, புதுசாக ஒரு நல்ல மெமரிஸை வந்து டெய்லி க்ரியேட் பண்ணுறதுக்கு. அதனால் பழசை நினச்சி வேதனைப்பட்டுட்டு எதுவுமே நடக்க போகிறதில்ல. அதுவும் முக்கியமாக இந்த ப்ரெக்னென்சி விஷயத்தில் வந்துட்டு நம்ம எவ்வளோ ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ. கண்டிப்பாக நான் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் அனுபவித்தவங்களுக்காகவும் அவங்களுக்கு சேர்த்து என்னோடய ப்ரேயரில் நீங்களும் இருப்பீங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்.